டொமஸ்டிக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்நாட்ல இந்தியாக்குள்ள ஒரு ஃபவுண்டரி செக்டார்ஸ், மெஷின் ஷாப் செக்டார்ஸ் அண்ட் வால்வு கம்பெனி அண்ட் ஃபேப்ரிகேஷன் செக்டார்ஸ் இதுலலாம் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இன்க்ளூடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இங்க ஒர்க் பண்ற மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட காமனான ஸ்கில் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராசஸ இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய, மானிட்டர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் கண்ட்ரோலர். இல்லன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டிஸ்பேட்ச்க்கு குடுக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ். இல்லன்னா லேப்ல டெஸ்டிங் பண்ணக்கூடிய டெஸ்டிங் இன்ஸ்பெக்டர்ஸ். இந்த மாதிரி தான் இவங்க ஜாப் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு கம்பெனில ஒரு ஜாப்ல நம்ம ஒரு பொசிஷன்ல லொக்கேட் ஆயிட்டோம்னா, அதே ஜாபையே திருப்பி திருப்பி பண்ற மாதிரி அந்த கம்பெனி நம்மள செட் பண்ணிருதா? இல்ல நாம அப்படி ஒரு மைண்ட் செட்ல அங்க இருந்துடுறோமான்னு தெரியல. நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள நுழையிறோம்னா, ஓவரால் ப்ராஜெக்ட்ட நாம ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆர் குவாலிட்டி மேனேஜர் ரேஞ்சுக்கு நம்மள அப்கிரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட மைண்ட் செட் அண்ட் கோல் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒண்ணும் அந்த ஒரு ப்ராஜெக்ட்ட மட்டும் ஃபாலோ பண்றதுக்காக போல. ஸோ ஆல் ரவுண்டரா எல்லா லைன்லயும் நம்ம நாலேட்ஜ கேதர் பண்றதுக்கு ஸ்கில்ஸ கன்டினியூஸா வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு டைம் லைன் செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஓவரால் இண்டஸ்ட்ரியோட நாலேட்ஜ் நமக்கு இருக்கும்போது தான் ஹை லெவல் ஜாப ஹை லெவல் சேலரியில நம்மளால அட்டைன் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. ஹோல் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹோலிஸ்டிக்கான கோல் செட் பண்ணுங்க. நிறைய நாலேஜ வளர்த்துக்கங்க. கண்டிப்பா உங்களால முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட மோர் கான்டென்ட்க்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க.